அலேக்கா வீட்டுக்குள்ளே 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்து ஒரே மாதிரி 2 வீடு 40 அடி ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டை 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்கன்னா குழந்தை கூட நம்பாது. ஆனால் அந்த வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா, வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சனு, 3 பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு பாத்ரூம், அது போக ஃப்ரண்ட் பால்கனி எல்லாத்தையுமே ஸ்பேஸஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே அழகாக 2 கார் நிறுத்திக்கலாங்க. 17க்கு 20ங்கிற அளவில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோரிங் கோலுக்கு கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜனமூலில் 2 பெரிய வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் இருக்குங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்கு. வெளியே கொடுத்துக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலும் தேக்கு மரத்திலே கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ள போனீங்கன்னா 17க்கு 21ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் இருக்குங்க. சீலிங்க்கு நிறைய ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்காங்க வித் பூஜா கேபினெட் செட்டப்போட. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களும் இருக்குங்க. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபைட் டைல்ஸ், டைனிங் கம் கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கறது 8க்கு 21ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் பேஸ் யூனிட்ஸோட இருக்குது. கிச்சனில் நமக்கு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. கிரே கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி கிச்சன் ஏரியாவோட வால்க்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் வழியாக போகிற மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னலும் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 4.5க்கு 10ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குங்க. படிக்கட்டேறி மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லாஞ்ச் இருக்குங்க. 8க்கு எவ்வளோ லென்த்னு தெரியல, ஆனால் ரொம்ப பெருசுங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த லாஞ்சிலேருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்குலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்குங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். 16க்கு 16 அடியிலையுமே சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு 16 அடியில் வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் இருக்குது. கீழே நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. அது போக இந்த இடத்துல நமக்கு ஒரு டிவி யூனிட் இருக்குது. அங்கே லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் போட்டிருக்கோம் பார்க்குறீங்களா. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 10ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான யூனிட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னலும் இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 10ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குங்க. ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறதுக்கான டோரை வந்து ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது 17க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கவர்டு ஃப்ரண்ட் பால்கனிங்க. வீட்டோட எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இந்த இடத்துல நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே வந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குங்க. வீட்டை சுற்றியுமே கம்ப்ளீட்டாக ரெசிடென்சியல் ஏரியாங்க. அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது. நீங்கள் நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்டூ ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,05,00,000 கொடுக்குறாங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் கட்டி விற்பனைக்காக இருக்குங்க. வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அண்ணாவோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்கள்.